வில்லிவாக்கம் செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை புரிந்து இங்கே தலைமையேற்று நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கும் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் இடைவேளையில இந்த அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து இங்கே கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்றால் அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளால் மட்டும்தான் முடியும். இது சாதாரணமல்ல. இதே மாதிரிதான் தலைவர் அவர்கள் 30 ஆண்டுகளாக நம்மளது தொண்டர்களை அத்தனை பேரையும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அண்ணா கட்சி ஆரம்பிச்ச பொழுது எப்படி அனைத்து ஏழை எளிய மக்கள் அனைவரும் அண்ணா பின்னாடி சென்றிருந்தார்களோ, அந்த காலத்துல சோசியல் மீடியா இல்ல, டிவி இல்ல, பெரியதில்ல. அண்ணா தன்னை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க அவருக்கு 15 ஆண்டுகளுக்கு மேல் முடிந்தது. அதனாலதான் 1967 ஆட்சியை பிடிச்சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சினிமா மூலம் அரசியலை செய்து கொண்டிருந்தார். அதனால்தான் கட்சி ஆரம்பித்த உடனே சில வருடங்களில் அவர் ஆட்சியை பிடித்தார். இன்று கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. 2 வருஷத்துக்குள்ள எதிர்கட்சி சொல்றான் 20% தாண்டிச்சு, 25% தாண்டிச்சுன்னு. நண்பர்களே, ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, 40% மேல நம்மளுக்கு வாக்களிக்க மக்கள் எப்போதோ தயாராகி விட்டாரு. ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நாம ஏற்கனவே சொன்னோம். வீட்டுக்கு ஒரு வாக்குன்னு பாத்தீங்கன்னா 2 கோடி வீடுகள்ல 2 கோடி வீடுகள்ல சராசரி அவருக்கு 2,25,00,000 வாக்காளர் அட்டை இருந்தாலும் 25 லட்சத்தை விடுங்க. 2 கோடி வாக்காளர் அட்டைக்கு 2 கோடி வீடுகள்ல ஒரு ஓட்டுனாலும் 40% நம்ம தாண்டிட்டோம். இது ரொம்ப சராசரியான கணக்கு. சாதாரணமாக ஒரு மக்களுடைய செல்வாக்கு ஒரு தலைவருக்கு 20% தாண்டி விட்டாலும் அது வேவு தான். உண்மையா ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க, இன்னைக்கு திமுக எந்த இடத்துல வாக்குகள் கம்மியா இருக்குன்னு சொல்றா கண்ணை மூடி சொல்லலாம், தென் தமிழகத்துல திமுகவுக்கு வாக்குகளே கிடையாது, கொங்கு மண்டலத்துல கிடையாதுன்னு. அதே இதுல நமக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல வாக்குகள் இல்லைன்னு சொல்லுங்க. கன்னியாகுமரி முதல் இங்க கும்மிடிப்பூண்டி வரை எல்லா இடத்திலும் சராசரியாக ஒரே மாதிரியான வாக்கு சதவீதம். எதுக்குன்னா இதுதான் வேவ். ஒட்டுமொத்த மக்களும் நம்மளுடைய தலைவருக்காக ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். ஒண்ணு நீங்கள் உங்களை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். நீங்க எப்பயும் குழம்பாதீங்க. கூட்டணி இல்லாம்பா யாருக்கு வாக்கு தேவை? எங்க வாக்கு இல்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் கூட்டணி தேவை. திமுகவிற்கு தென் தமிழகத்துல வாக்கு இல்ல, கொங்கு சைட்ல வாக்கு இல்லைன்னா அங்க இருக்கிற ஒரு சில கொங்கு கட்சிகளையும் தென் தமிழ் இருக்கிற கட்சிகளையும் தேடி போய் கூட்டணி வைப்பான். எதுக்குன்னா அந்த வாக்குகளை ஈக்குவலேட் பண்றது. நமக்கு ஒரே சீராக மக்கள் எல்லா இடத்துலயும் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். நம்மளுடைய கூட்டணிக்கு வருபவர்களுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரமும் உரிய ஆட்சியில் பங்கும் நம்மளுடைய தலைவர் சொல்வார் தருவார் என்பது நம்மளுடைய கொள்கை முடிவு. யார் வந்தாலும், எந்த சின்ன கட்சி வந்தாலும், யாரு வந்தாலும் நம்மளுடைய கொள்கையில் நம்மளுடைய தலைவரின் ஒரு செயல் திட்டத்தில் ஒற்று போவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது நம்மளுடைய இந்த தேர்தலில் எத்தனை தேர்தல், இன்னொரு அடுத்த தேர்தலில் நம்ம 200 தொகுதியில் தலைவர் வெற்றி பெற்றாலும் அந்த பங்கு கொடுக்கப்படும். அதனால எந்த இடத்துலையும் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். உறுதியாக 2027 நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகிறார். இது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நீங்க எல்லாம் எந்த பயம் இல்லாம போய் தேர்தலை சந்திங்க. மற்ற கட்சிக்கு தான் போதீங்கன்னா ஒரு தேர்தலுக்கு உள்ள போறதுக்கே, இப்ப நீங்க வில்லிவாக்கத்துல உள்ள போறதுக்கே எல்லாரும் பயந்து போகணும். அதிமுகவோ திமுகவோ ரொம்ப யோசிச்சு போவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் செட் பண்ணி வச்சுட்டு போவாங்க. முதல்ல போய் தட்டெல்லாம் கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து செட் பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு அப்படி இல்லை. வீடுகளுக்கு போனால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் உங்களை வரவேற்று உள்ளே அனுமதிப்பாரு. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஒரு தேர்தலில் போய் நம்ம தேர்தலில் மக்களை சந்திக்கிறது தான் கஷ்டமான விஷயம். அதுக்கு தான் இன்னைக்கு இருக்க திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளை பயப்படுறது. அந்த பயம் உங்களுக்கு இல்லை. அதை நம்ம தலைவர் ஒருத்தருடைய முகம் மட்டுமே. 1000 பேருக்கு கீழே தான் நமக்கு பெர்மிஷன். அதே நேற்று கீழே தான் நமக்கு பெர்மிஷன். அதே நேற்று இதுல காவல்துறை ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் 5 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அந்த லெட்டர்லேயே இருக்கு. 28ஆம் தேதி முதல் லெட்டர் கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் நமக்கு எந்த இடமோ அந்த இடத்தை தராமல் அதை ஒவ்வொரு மாற்றுறதுனால தான் நமக்கு இடம் தேர்வு செய்வதிலேயே நமக்கு 20 நாட்கள் மேல எடுக்குது. கடைசியாக நிகழ்ச்சி நடப்பதற்கு 15 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்ரூவல் லெட்டரே வருது. அப்புறம் எப்படி நம்ம அறிவிப்பு செய்யறது? லெட்டர் வந்த உடனே தான் நம்ம அறிவிப்பு செய்ய முடியும். அந்த லேட்டா அறிவிப்பு செய்த பிறகும், அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கான அறிவிப்பே நம்ம கொடுக்குறோம். நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு அதுக்கு முதல் நாள் 6 மணிக்கு மேலதான் அறிவிப்பே கொடுக்குறோம். ஆனால் நேற்று சென்னையிலிருந்து வேலூர் வரை லட்சக்கணக்கான மக்கள் சாலை நின்று தலைவரை பார்த்தார்கள். லட்சக்கணக்கான யாருக்கு எந்த டைம் வர்றாருன்னு தெரியாது, எந்த ஷெட்யூல்னு தெரியாது, எப்படி வர்றாருன்னு தெரியாது. ஃப்ளைட்ல வர்றாரா, இல்ல பை ரோடு வராரா, இல்ல ஏற்கனவே வந்துட்டாருன்னு தெரியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாற்றத்தை மட்டுமே விரும்பி லட்சக்கணக்கான மக்கள் வழியில் காத்திருந்து தலைவரை பார்த்தார்கள். ஒண்ணுமே
இது எதை காட்டுது? அந்த லட்சக்கணக்கான பேருடைய கண்கள்ல நாங்க வர்றப்ப பார்க்கிறோம், ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த தேர்தலில் இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும், தலைவர் முதல்வராக வேண்டும். இதை தவிர வேற வாய்ப்பு யாருக்குமே இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் உட்பட இங்க எல்லாரும் பல தேர்தல்களை பார்த்திருப்பார்கள், பல தேர்தலில் வேலை செஞ்சிருப்பாங்க. அண்ணன் ஜேசிடி அவர்கள் இதே வெள்ளிவாக்கத்தில் 1980 வெற்றி பெற்றிருக்கிறார். அண்ணன் VS பாபு அவர்கள் இதே தேர்தலில் பல தேர்தல்களில் திமுகலையும் அதிமுக வேலை செஞ்சிருப்பார். ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இந்த விசில் சின்னத்தை எடுத்துட்டு போக சொல்லுங்க, அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு வரவேற்பு, எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு. ஏன்னா தேர்தலில் சந்திக்கிறப்ப எல்லாரும் உள்ள ஆரம்பிக்கிறப்ப தான் தெரியும் அவங்களுக்கு மக்கள் வரவேற்பு. போறப்பே தெரிஞ்சிடும், திமுக வெற்றில போறப்ப தெரிஞ்சிடும் இந்த தெருவில் நமக்கு ₹1 ஓட்டு போட மாட்டான். அதே தான் இன்னைக்கு அதிமுக. எப்படி ஏழை எளிய மக்களின் கட்சியாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு அந்த கட்சி அந்த இடத்துலயே இல்லை. முன்னாடி சொல்லுவாங்க, எந்த கூட்டத்திலையும் எடுத்து சொல்லுவாங்க, எப்படி ஒரு எளியவரான ஒரு தனபால் என்ற ஒரு MLA அவர்களை அமைச்சராக்கி சபாநாயகரைக்கு அழகு பார்த்தாரோ அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தேர்தலிலும் அவருடைய தேர்தலில் பேசக்கூடியது அந்த மூத்தவர் பெரியவர் ஐயா தனபால் அவரின் மகன் கடந்த வாரம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் முன்னிலையில் நம்ம கட்சியில் இணைந்து விட்டார். இப்போதே தெரியும் இது ஏழை எளிய மக்களுக்கான கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற யாருக்கும் நம்பிக்கை இல்லை, எந்த தரப்பினருக்கும் நம்பிக்கை இல்லை. ரொம்ப கவலைப்படாம பணியாற்றுங்க. இதே மாதிரியான செயல்வீரர் கூட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கும். ஒரு நாள் போதும் நம்ம மக்கள்லாம் வந்துருவீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை ஒரே பணம் கொடுக்க முயற்சி செய்வார்கள். மக்களுக்கும் நல்லா தெரியும், பணத்தை வாங்கிட்டு நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் பணம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அதிமுகவும் பணம் கொடுப்பாங்க, திமுகவும் பணம், எல்லார்ட்டையும் மக்கள் இன்னைக்கு நல்ல முடிவில் இருக்காங்க, எல்லார்ட்டையும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க பணம் தான். இன்னைக்கெல்லாம் ஒரு நேரு அவர்களுடைய பட்டியல்லாம் வெளியாகுது. அந்த பட்டியலில் வெளியார பார்த்தீங்கன்னா சும்மா அசால்ட்டா 150 டிரான்ஸ்ஃபர்டு, 120 டிரான்ஸ்ஃபர்டு, எல்லாம் 150 crore இல்லை 120 crore தெரியல. ஒரே ஒரு மினிஸ்டர் அவருடைய ஒரு PA பிடிச்ச பணம் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல ஊழல். அந்த நேருக்கு 22 PA இருக்காங்களே. அப்ப இருக்கிற மீதி எல்லா அமைச்சருக்கும் அவங்களுக்கு 20 PA பிடிச்சிங்கன்னா அதுவே பல லட்சம் கோடி. இதுல அவங்களுக்கு 500 கொடுக்கறது 1000 கொடுக்கறது பெரிய விஷயமா? அதெல்லாம் மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கு. நீங்க 500 கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறாங்க. கவலையே படாதீங்க. எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து விசிலுக்கு ஒட்டு மொத்தமா வாக்களிக்க போறாங்க. 6 மணிக்கு இன்னைக்கு எப்போ வாக்குச்சாவடி திறக்கிறதுக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மக்கள் லைன்ல போய் நிற்பாங்க. நீங்க எந்த கவலையும் படாம போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். தலைவர் யாரை வேட்பாளராக நிறுத்துறாரோ அவருக்காக முழுமையாக பணியாற்றுங்கள். இது மக்கள் அனைவரும் தயாராகிவிட்டார்கள். நீங்களும் முழு மனதோடு 100% நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். 26 தலைவர் முதல்வரான பிறகு இதே மாதிரி ஒரு வெற்றி விழா இங்கே வைப்போம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இதுக்கப்புறம் வெற்றி விழா கூட்டமும் அண்ணன் பூக்கடை குமார் அவர்கள் ஏற்பாடு செய்வார். ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த இந்த மாவட்ட செயலாளர் சகோதரர் பூக்கடை குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.